மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 110. மாமா, நான் ஒன்று கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்களே என்று தீப்தி அன்று கேட்டது நினைவிற்கு வந்தது. ஏன் மாமா, உங்க தாத்தா இறந்ததுக்கு அப்புறம்தான் இவங்க எல்லார் கூடமும் சகஜமா பேச ஆரம்பிச்சிங்களா? ஆமாம்மா. மலர் மட்டும் எப்படி அதுக்கு முன்னாடியே உங்க கூட நெருக்கமா இருந்தா? புரியலையேம்மா. அன்னைக்கு நீங்கள் சேகரை அடிக்கும்போது சொன்னீங்கல்ல, அவனால் செந்தில் அடி வாங்கினான்னு. அன்னைக்கு மலர் உங்ககிட்ட அழுததால தானே செந்தில் அடிக்கிறத நிறுத்துனீங்க? ம் என்றான் யோசனையாக. அவ உங்ககிட்ட எப்பவுமே அப்படி உரிமையாக கேட்பாளா, இல்லை அன்னைக்கு தான் கேட்டாளா? இல்லைம்மா, தாத்தா இருக்கும்போதே எப்பவும் என்ன தேவைன்னாலும் என்கிட்ட வந்து கேட்பா. அப்பா இல்லாத பொண்ணு நாம தான் பார்த்துக்கணும், தாத்தா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்ததுனால அவள் கேட்குறத தப்பாமல் நானும் செஞ்சிடுவேன். சரி மாமா, நீங்கள் சொல்கிறது உங்களை பற்றி, நான் கேட்குறது மலரை பற்றி. அவளுக்கு எப்படி உங்ககிட்ட வந்து கேட்குற பழக்கம் வந்துச்சு? ஒரு சின்ன பொண்ணுக்கு ஒரு பழக்கம்னா ஒன்று அவள் யாரையாச்சும் பார்த்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும், இல்லை யாராச்சும் சொல்லி கொடுத்து செஞ்சிருக்கணும், இல்லையா? சரண்யா அண்ணியிலிருந்து சேகர் செந்தில் வரை யாருமே அது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டது இல்லைன்றப்போ அவள் மட்டும் எப்படி உரிமையாக வந்து உங்ககிட்ட தனக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தா? அதுதான் எனக்கு இடிக்குது. அப்போது அவள் குழந்தையா இருக்கிறப்போ இருந்தே உங்ககிட்ட கேட்க சொல்லி யாராச்சும் சொல்லி கொடுத்தாங்களா? தீப்தி அதை கேட்டதும் மூவருக்குமே அந்த நேரம் சந்தேகம் வந்தது சிவலிங்கத்தின் மேல்தான். அப்படியும் இருக்குமோ என்று மூவரும் பேசிக்கொண்டனர். இன்று மலரும் அதையே சொல்ல மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ இருந்து எனக்கு ஏதாச்சும் வேணும்னு கேட்டால் போய் உனக்கு என்ன தேவைன்னாலும் செல்வம் மாமா கிட்ட தான் கேட்கணும்னு எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தது இவர்தான். அது எதுக்குன்னு கேளு அத்தை. என்னை எதுக்கு அப்படி பழக்கப்படுத்தி விடணும்? அதையும் கேளு அத்தை. அவர் மனசில் அப்போவே என்ன இருந்துச்சு, அதை சொல்லு. எல்லோருமே அதிர்ந்து சிவலிங்கத்தை பார்க்க அவரோ தலையை குனிந்து கொண்டார். செந்தில் அழகேசனை பார்க்க, செல்வத்தை எல்லா விஷயத்திலையும் திட்டிக்கிட்டே இருந்த நீங்கள் மலர் விஷயத்தில் மட்டும் அவள் எவ்வளோ செலவு பண்ணாலும் ஒரு வார்த்தை கூட கேட்காம இருந்தீங்களே, அது ஏன்? அதுக்கு என்ன காரணம் மாமா? இப்பொழுது அழகேசனும் கேட்டார். இன்னும் அமைதியாகவே இருக்கும் தந்தையை பார்த்து கொண்டிருந்தான் செல்வம். விரக்தியாக புன்னகைத்தாள் மலர். உங்களுக்கெல்லாம் புரியுதா? நீங்கள்லாம் எனக்கு செல்லம் கொடுத்தது நான் அப்பா இல்லாத பொண்ணுன்னு தான். ஆனால் இவர் தன் பையன் வேணும்னு சின்ன வயசுல இருந்தே என்னை யூஸ் பண்ணியிருக்காருல்ல. மலரு, தன்னிடத்திலிருந்து எழுந்து கோபமாக கர்ஜித்தார் சிவலிங்கம். என்ன வார்த்தை பேசுகிற நீ? என்ன நினச்ச நீ என்னை பற்றி? என் பாசத்தை கொச்சப்படுத்தாத மலரு. கடைசியாக அவர் குரல் உடைந்து தேய்ந்தது. அவர் உதடுகள் இயலாமையில் துடித்தன. அவர் செல்வத்தை பார்க்க அவனோ இருவரையும் மாறி மாறி அழுத்தமாக பார்த்து கொண்டு இருந்தான். அப்படியே தளர்ந்து போய் அமர்ந்து விட்டார் அவர். அண்ணா, பதறி அவரை தாங்கினார் சண்முகம். விடுங்க அண்ணா, நீங்கள் யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம். உங்ககிட்ட பேச விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பேசட்டும் என்றார் கொஞ்சம் கோபமாக. தம்பியின் கையை பற்றி கொண்டவர், இல்லை சண்முகம், மலரோட மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அமைதியாக இருக்க முடியாது என்றார் பெருமூச்சு விட்டபடி. இதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் நான் முதல்ல இவளை என் கையில் வாங்கினேன். முதல்ல நான் தொட்டு வாங்கின முதல் குழந்தை இவ தான். செல்வத்துக்கு ஆசைப்பட்டேன், அது நடக்கலை. அதுக்கப்புறம் 2 பிள்ளைங்களுக்கும் நான் எதிர்பார்க்கல, வாங்கவும் இல்லை. இவ தான் பிறந்த உடனே என் கைக்கு வந்தா, அழகா ரோஜா பூவுக்கு கை கால் முளைச்ச மாதிரி. அவர் குரலில் அவ்வளவு நேசம். சில நிமிஷங்கள் கூட அதை அனுபவிக்க முடியாதபடி பின்னாடியே அந்த பேச்சு வந்துச்சு. அப்பனை முழுங்கிட்டா இவ ராசி சரியில்லை, அது இதுன்னு. அதை கேட்டு எனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. 8 மாத பிள்ளைய வயிற்றில் வச்சுக்கிட்டு நைட் ஷோ சினிமாவுக்கு போனது இவ தப்பு. சங்கரியை காட்டினார். இவ கேட்டான்னா இவளை கண்டிக்காமல் இவ கேட்டதுக்கு தலையை ஆட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு போனது மாப்பிள்ளையோட தப்பு. இந்த பிஞ்சு என்ன பாவம் பண்ணுச்சு? இவ்வளோ பிரச்சனையை தாண்டி உயிரோட பூமிக்கு வந்தது தான் தப்பா அப்படின்னு எனக்கு அவ்வளோ வேகம். அழுகையை எச்சில் கொட்டி விழுங்கினார். இவளை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போய் நம்ம பிள்ளையா வளர்க்கறதுனால நம்ம வீட்டில் இளவரசியாக இருப்பா. ஆனால் எனக்கு அது தேவையில்லைன்னு தோணுச்சு. அவ நம்ம வீட்டு மகாராணியாக இருக்கணும். யாரும் இவளை எதிர்த்து கேள்வி கேட்கவோ இவளை பழி சொல்லவோ முடியாத இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது செல்வத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் நடக்கும்னு நினச்சேன். அந்த எண்ணத்தில் தான் சங்கரி கிட்ட இவளை என் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு போகிறேன்னு வாக்கு கொடுத்தேன்.
யார்கிட்டையுமே நெருங்காம ஒதுங்கியே இருந்த செல்வத்து கூட பழக விட்டேன். சில நிமிடங்கள் அவரிடம் அமைதி. நான் எதிர்பார்க்காதது இவ சேகரை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுதான். அவ்வளோ ஏமாற்றம் எனக்கு. ஆனாலும் மனசை தேத்திக்கிட்டேன். எப்படி இருந்தாலும் எனக்கு மருமக தானேன்னு. அவ விருப்பம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும்னு விட்டுட்டேன். ஆனால் சேகர் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ எனக்குள்ள சின்னதாக ஒரு சந்தோஷம். கடைசியில் கடவுள் நம்ம ஆசையை நிறைவேற்றி வைக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்காருன்னு. நான் சேகர் மேலே அதிக கோபத்தை காட்டாததுக்கும் அதுதான் காரணம். ஆனால் நீங்கள் எல்லாம் அவன் என் ஆசை பையன், அவன் படித்தவன், அதனால தான் கண்டுக்காமல் விட்டுட்டேன்னு நினச்சிங்க. இப்பொழுது மலரை பார்க்க அவள் அவரைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். எல்லாமே என் மகனுக்காக மட்டும் பண்ணலடாமா, உடைந்த குரலில் சொல்லிவிட்டு எழுந்து வெளியில் சென்று விட்டார். சிலையாக சமைந்து அமர்ந்திருந்தாள் மலர். அவள் விழிகளில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. செல்வம் அதனை துடைத்து விட்டான். மாமா, போய் பேசுடா என்றான். வெளியிலிருந்த நாற்காலியில் கண்கள் மூடி அமர்ந்திருந்தார் சிவலிங்கம். அவர் முன் சென்று மண்டியிட்டு அமர்ந்தாள். அவர் கைகளை தன் கைகளுக்குள் பிடித்து கொண்டாள். கண்கள் திறந்து பார்த்தார் சிவலிங்கம். நானுன்னா உங்களுக்கு அவ்வளோ இஷ்டமா மாமா? புன்னகையோடு அவள் கன்னம் வருடினார். எனக்கு தெரியல மாமா, நான் சின்ன பொண்ணு தானே, தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் உங்கள் மேலே கோபப்பட்டுட்டேன், தெரியாமல் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிப்பீங்களா? கண்களில் நீரோடு அவள் கன்னங்களை தாங்கினார். என் சாமி என்றவர் அவளை உச்சி முகர்ந்தார். அடுத்த நொடி தாழ முடியாமல் வெடித்து அழுதாள் மலர். பதறிப்போனார் அவர். அழாதம்மா, போதும். செல்வம், என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? புள்ள பெத்த உடம்புடா, தங்கம், சொல்லுடி. யாரும் அருகில் வரவில்லை. ஆனால் அவளே அழுகையை நிறுத்திவிட்டாள். அவர் கைகளில் தன் முகத்தை புதைத்தாள். அவள் முகம் நிமிர்த்தி தன் வேட்டியில் அவள் முகத்தை அழுந்த துடைத்து விட்டார். புன்னகையோடு அவர் செய்வதை ஏற்றுக்கொண்டாள் அவள். 3 மாதங்கள் கழித்து அந்த வீட்டு இளவரசி செல்வம் மலர் தம்பதியின் மகளுக்கு பெயர் சூட்டு விழா. வீடே விழா கோலம் பூண்டு காட்சியளித்தது. 3 மாத குழந்தை அலங்காரத்தோடு தொட்டிலில் தொங்கிக் கொண்டிருந்தாள். அண்ணா, சொல்லு அண்ணா, என்ன பேர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? பவியும் சூர்யாவும் செல்வத்தை சுற்றி சுற்றி வந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எனக்கு தெரியாதடா, மலர்கிட்டேயே கேட்டுக்கோங்க. அவ வாயை திறந்துட்டாலும் நொடித்து கொண்டாள் சரண்யா. என்ன பாப்பா, இவங்க தான் சின்ன பசங்க, நீயுமா? சிரித்தான் செல்வம். விடுங்க அண்ணி, புருஷனும் பொண்டாட்டியும் ரொம்பத்தான் பண்ணுறாங்க என்றபடி செல்வத்தை முறைத்தாள் தீப்தி. உறக்க சிரித்தான் செல்வம். சூர்யா, பவி, விடுங்க, எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிட போகுது, எதுக்கு அவசரம் என்றான் செந்தில். உனக்கு கியூரியஸா இல்லையா அண்ணா? தெரிஞ்சவங்களுக்கு கியூரியாசிட்டி எப்படி இருக்கும் என்று விட்டு தீப்தி சென்றுவிட சூர்யாவும் பவியும் திகைத்து செந்திலை பார்த்தார்கள். அவனோ ஃபோன் வந்தது போல் பேசிக்கொண்டே அங்கிருந்து நழுவினான். வழியில் சரண்யாவும் தீப்தியும் நின்றிருக்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க என்றான். மலர் உனக்கு தெரியாமல் எதையாச்சும் செய்வாளா என்ன? கரெக்ட் கெஸ்ஸிங். ஆனால் அதை ஏன் வெளியில் சொன்னீங்க? ஏதோ என்னால் முடிஞ்ச சோஷியல் சர்வீஸ். நல்லா சர்வீஸ் பண்ணிங்க போங்க. இப்போது சொல்லலைன்னா இந்த பிசாசுங்க கோச்சுக்கும், சொன்னால் அந்த ராட்சசி கோச்சுக்குவா. நல்லா மாட்டி விட்டுட்டீங்க என்றவன் ஒரு இடைவெளி விட்டு என்ன மட்டும் என்று விட்டு பார்வையை திருப்பி பார்த்து விட்டு சென்றான். உன்னை மட்டுமா? புரியாமல் அவன் பார்த்த திசையில் சரண்யா பார்க்க தளிர் தனிஷ்க் மற்றும் கனிஷ்கோடு விளையாடி கொண்டிருந்தாள். அடிப்பாவி என்று வாயின் மேல் கையை வைத்து விட்டாள் தீப்தி. மலரும் செல்வமும் மனையில் அமர்ந்திருக்க அவர்களின் புத்திரி மலரின் மடியில் இருந்தாள். அவர்களின் பின்னால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்கிரீன் ஒன்றிருக்க பாதி அளவு அது வேறொரு ஸ்கிரீன் கொண்டு மூடி வைக்கப்பட்டிருந்தது. சடங்குகள் முடிந்த ஐயர் குழந்தையின் காதில் 3 முறை பெயரை சொல்ல சொல்ல செல்வம் குனிந்து மகளின் காதில் செந்தமிழிசை, செந்தமிழிசை, செந்தமிழிசை என்று 3 முறை கூறினான். அதே நேரம் செந்தில் மூடியிருந்த ஸ்கிரீனை விளக்க குழந்தையின் பெயர் எல்லோர் பார்வைக்கும் பட்டது. எல்லோரும் திகைத்து சிவலிங்கத்தின் முகம் பார்க்க அவரோ அசையாது மகனின் முகம் பார்த்தார். கண்கள் சிமிட்டி புன்னகைத்தான் அவன். கண்கள் கலங்கிவிட சந்தோஷமாக அதனை துடைத்து கொண்டார். அப்போது தன் தத்துப்பித்து நடையால் அங்கே வேகமாக வந்தான் சாகித்யா. வாடா கண்ணா என்று செல்வம் அழைப்பதை கண்டுகொள்ளாமல் நேராக மலரிடம் சென்று அவள் மேலிருந்து இசையை வேகமாக பிடித்து இழுத்தான். ஐயோ என்று எல்லோரும் பதறி நெருங்க அதற்குள் செல்வம் மகளை கெட்டியாக பிடித்து கொண்டான். அதில் சாகியின் சிவந்த முகம் இன்னும் கோபத்தில் சிவந்து போனது.
டேய் ரவுடி பயலே, என்னடா பண்ற என்றாள் மலர் சிரித்துக்கொண்டே. சேகர் வேகமாக வந்து அவனை தூக்க முயல அவனோ கத்தி ஊரையே கூட்டிவிட்டான். அப்படியே தரையில் அமர்ந்து கையால் தரையை ஓங்கி அடித்து அடித்து அழ ஆரம்பித்தான். தங்கச்சி பாப்பாடா என்று தீப்தி அவனை சமாதானம் செய்ய முயல அவனோ மலரு என்று விரலை நீட்டி காலை உதைத்து அழ ஆரம்பித்தான். சரி சரி, வா வா, அதுக்கு ஏன் இப்படி அழற? மாமா, பாப்பாவை தூக்கு மாமா என்றாள் மலர் அவசரமாக. செல்வம் இசையை தூக்கியதுதான் தாமதம். வேகமாக வந்து மலரின் மடியில் அமர்ந்து அவள் கழுத்தை கட்டி கொண்டு தேம்ப ஆரம்பித்து விட்டான். நீ அடி வாங்க போறடா ரவுடி என்று செல்லமாக அவன் கன்னத்தில் அடித்து அவள் மிரட்ட, அவள் முகம் பார்த்து உதட்டை பிதுக்கியவன் செல்வத்தின் மடியில் இருந்த இசையின் முடியை பிடித்து இழுத்து, வேணாம் வேணாம், போ போ என்றான். எல்லோரும் சிரித்து விட்டனர். சாகி, உனக்கு மலர் தான் வேணும்னா நான் பாப்பாவை தூக்கிட்டு போகட்டா என்றபடியே இசையை செல்வத்திடமிருந்து தூக்கினாள் தீப்தி. வேகமாக மலரின் மடியிலிருந்து எழுந்து வந்து தீப்தியின் கையிலிருந்தும் அவளை தள்ள முயன்றான். மீண்டும் அங்கே சிரிப்பலை பரவியது. அடப்பாவி, எல்லாரும் உனக்கே வேணுமாடா என்றார் அமுதா. ரவுடி ரவுடி, கண்ணுல பாரேன் எவ்வளோ தண்ணி என்று அவனை தூக்கி கொஞ்சினார் சங்கரி. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.